நவராத்திரி பண்டிகை நிமித்தமாக எங்கள் இல்லத்தில் அலங்கரிக்கப்பட்ட குழு சிறப்பாக நடந்தது. நவராத்திரி என்பது அம்மன் வழிபாடு, கலாச்சாரம், கலை, பக்தி அனைத்தும் கலந்து கொண்டாடப்படும் புண்ணியமான திருவிழா. ஒவ்வொரு படியும் தெய்வீக அர்த்தம் கொண்டதாக விளங்குகிறது. கொலு எங்கள் மனங்களில் ஆனந்தம், பக்தி, சமநிலை, நல் எண்ணம் ஆகியவற்றை உருவாக்குகின்றது. எங்கள் இல்ல கொலுவின் சிறப்பை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளும் இந்த தருணம் எங்களுக்கு மிகுந்த பேரானந்தத்தை அளிக்கிறது. வந்தவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வர இயலாதவர்களுக்காக இக்காணொலியை சமர்ப்பிக்கிறோம். முதலாம் படியில் முத்தாய்ப்பாக வீற்றிருப்பவர் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் ஆவார். முதலாம் படியில் அவரின் அருளை பெற்று பின்பு இரண்டாம் படிக்கு சென்று பார்ப்போமா? இரண்டாம் படியில் திருவண்ணாமலை அஷ்டலிங்கமும் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் வீற்றிருந்து நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிக்கின்றனர். அவர்களின் தரிசனத்தை கண்டு அதே படியினில் கிருஷ்ண பெருமானும் ஆண்டாளும் நமக்கு அருள் பாலிக்கின்றனர். அவர்களின் அருளை பெற்றுக்கொண்டு அடுத்த படிக்கு நாம் செல்லலாமா? அடுத்த படியினில் கல்யாண பொம்மைகள் அமைந்திருக்கின்றன. மணப்பெண்ணும் மணமகனும் அமர்ந்திருக்க அவர்கள் அருகில் பெற்றோர்கள் இரண்டு கல்யாண வைபவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் சீர்வரிசை சாமான் முதற்கொண்டு அனைத்தும் அதில் காணப்படுகின்றது. எவ்வளவு அழகானதொரு காட்சி! அதே படியில் அடுத்ததாக அமைந்திருப்பது திருக்கைலாயம். திருக்கைலாயத்தில் சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகன் என அனைவரும் அருள் பாலிக்க நந்தி பகவான் மிருதங்கம் அடிக்க பூதகணங்கள் புதைசூழ திருக்கைலாய வைபவத்தை காண்போமா? அடுத்து நாம் காண இருப்பது கிருஷ்ண பகவானின் லீலைகள். கிருஷ்ணனின் பிறப்பு, அவர் தவழ்வது, பின்னர் வெண்ணெய் திருடி தின்பது, கோபிகைகளுடன் நடனமாடுவது என்பவற்றை பொம்மைகளில் காணலாம். அடுத்ததாக நாம் காண இருப்பது நான்காவது படி. இதில் வல்லக்கோட்டை முருகன் கோவிலையும் முருகப்பெருமானை வழிபடும் சில மக்களையும் இப்படியில் முதலாவதாக காணலாம். அவரின் தரிசனத்தை கண்டு அனைவரும் அருள் பெற இறைவனை வேண்டுகிறேன். முருகனுக்கு அரோகரா. அடுத்து தலையாட்டி பொம்மை. பின்னர் பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் அருள் பாலிக்க அவர்கள் முன்னர் பஜனை கோஷ்டி பஜனை இசைத்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் அருகிலேயே கஜலட்சுமி அமர்ந்திருக்கிறாள். அடுத்து ஐந்தாவது படியில் செட்டியாரும் செட்டியார் அம்மாவும் புடைசூழ அவர்கள் வாணிபம் செய்து கொண்டு இருக்கின்றனர். அவர்கள் அருகில் முருகப்பெருமானும் விநாயகரும் நம் அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றனர். அரிசி, பருப்பு, உளுந்து, மிளகு, உப்பு என்று அனைத்து வாணிப பொருட்களையும் வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக ஸ்ரீராமர், சீதாதேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் புடைசூழ அவர்களின் தரிசனத்தை கண்டு தசாவதாரத்தையும் காண இருக்கின்றோம். அடுத்த படியில் சிறிய சிறிய படிகளாக எங்கள் மகளின் சின்ன சின்ன பொம்மைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனை அடுத்து சரவண பொய்கை குளம் அமைந்திருக்கிறது.
அதில் யாம் இருக்க பயமேன் என்று முருகப்பெருமான் அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறார். அடுத்த படிகளில் சின்ன சின்ன அனிமேஷன் கேரக்டர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இறுதியாக நாம் காண இருப்பது யாரை தெரியுமா? விநாயகப் பெருமானை. விநாயகர் தன் கண்களை சிமிட்டி சிமிட்டி அனைவருக்கும் என் அருகில் வந்தால், என்னை நினைத்தால் உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவரின் அருள்மழையை பொழிகின்றார். எங்கள் வீட்டு கொலுவை கண்டு ரசித்தீர்களா? அடுத்ததாக நீங்கள் காண இருப்பது விளையாட்டு வீரர்கள். கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களின் விளையாட்டினை கண்டு ரசியுங்கள். அதனை ரசிக்கும் இரு பெண்கள் அவர்களுக்கு இடையில் நடனமாடுகிறார்கள். அடுத்து நம் தஞ்சை மண்ணின் தலையாய தொழிலான விவசாயம், சிறப்பான செம்மையான விவசாயம். அதற்கு அடுத்து இருப்பது எங்களின் கனவு இல்லம். எங்கள் இல்லத்தின் கொலுவை அனைவரும் கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.